வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னை எழும்பூர் தனியார் விடுதியில் காது கேட்கும் கருவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தன்னார்வ தொண்டு நிறுவனமான பஞ்சாப் மகளிர் சங்கம் ஏற்பாட்டில் காது கேளாத மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு காது கேட்கும் கருவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பஞ்சாப் பெண்கள் சங்கம் மெட்ராஸ் ENT ஆராய்ச்சி அறக்கட்டளையுடன் இணைந்து செவித்திறன் குறைபாடுகளால் பாதிக்கப்பட்ட 2 முதல் 12 வயதிற்கு உட்பட்ட பொருளாதாரத்தில் பின்தங்கிய 36 குழந்தைகளுக்கு காது கேட்கும் கருவிகளை வழங்கியது. முன்னதாக இந்நிகழ்விற்கு டாக்டர் மோகன் காமேஸ்வரன், இந்திரா காமேஸ்வரன் மற்றும் முன்னணி ஆடியோலஜிஸ்ட் ரஞ்சித் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். அதன் பின்னர் பேசிய காது மூக்கு தொண்டை சிறப்பு மருத்துவர் மோகன் பரமேஸ்வரன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது, பஞ்சாப் மகளிர் சங்கம் 36 காது கேட்காத குழந்தைகளுக்கு நிரந்தரமாக காது கேட்கும் கருவியை வழங்கியிருக்கிறது. இதன் மூலம் செவித்திறன், மொழி வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி மீட்சி பெறும். இதனால் குழந்தைகளின் வாழ்க்கையே மாற்றம் காணப்போகிறது. குழந்தைகள் சாதாரண பள்ளியில் பயின்று மற்றவர்கள் போல் கல்வி, வேலைவாய்ப்பு, நல்ல வாழ்க்கையினை பெறுவர். இந்த காது கேட்கும் கருவியை பாதுகாத்து பயன்படுத்தி குழந்தைகள் வாழ்க்கையில் ஒளியேற்றும் வகையில் செயல்பட வேண்டியது பெற்றோர்களின் பொறுப்பு என்று அவர் தெரிவித்தார்.